காரியம் தவறு என்று தெரிந்தும் அது சுலபமாக இருக்கிறது என்பதற்காகவோ அல்லது மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காகவோ அதை செய்ய நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சில நேரங்களில் எது சரியானது என்று நமக்கு தெரியும், ஆனால் பயம் அல்லது பிறரின் வற்புறுத்தல் காரணமாக தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். கீழ்ப்படிவது கடினமாக தோன்றினாலும் நாம் தன்னை நம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைய ராஜாவான முதலாம் யெரொபெயாமுக்கு தேவன் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தார். தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தால் ஒரு பெரிய ராஜ்யத்தை தருவதாக வாக்குறுதியும் அளித்தார். ஆனால் வருத்தத்திற்குரிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புவதற்கு பதிலாக அவன் தன் சொந்த சுய புத்தியை நம்பினான். அரைக்குறை கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமைக்கு சமமே என்பதை அவனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்று நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25 முதல் 33 வசனங்கள், 13ஆம் அதிகாரம் 33 முதல் 34 வசனங்கள். யெரொபெயாம் எப்பிராயீம் கோத்திரத்தை சேர்ந்த நேபாத்தின் மகனாவான். அவன் திறமையும் சுறுசுறுப்பும் உள்ள ஒரு வாலிபனாக இருந்ததால் சாலமோன் ராஜா அவனை தன் வேலைக்காரர்களுக்கு மேலதிகாரியாக நியமித்தான். ஒரு நாள் அகியா என்ற தீர்க்கதரிசி யெரொபெயாமை சந்தித்து தேவனிடமிருந்து வந்த ஒரு ஆச்சரியமான செய்தியை கூறினான். அகியா தான் உடுத்தியிருந்த புதிய ஆடையை 12 துண்டுகளாக கிழித்து அதில் 10 துண்டுகளை யெரொபெயாமிடம் கொடுத்து, சாலமோனின் உண்மையற்ற தன்மை நிமித்தம் இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களை வழங்கி தேவன் அவனை ராஜாவாக்குவார் என்று கூறினான். தேவன் யெரொபெயாமுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நீ கேட்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்து நடந்து கொள்வாயானால் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நீ கேட்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்து நடந்து கொள்வாயானால் நான் உன்னோடு இருந்து தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். சாலமோனின் மறைவுக்கு பிறகு ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. ரெகொபெயாம் யூதாவை ஆட்சி செய்தான். யெரொபெயாம் இஸ்ரவேலின் வட ராஜ்யத்தின் மேல் முதல் ராஜாவானான். அவன் 22 வருடங்கள் ஆட்சி செய்தான். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்புவதற்கு பதிலாக ஜனங்கள் ஆராதிப்பதற்காக எருசலேமுக்கு தொடர்ந்து சென்றால் அவர்கள் மீண்டும் ரெகொபெயாமிடம் திரும்பி விடுவார்களோ என்று யெரொபெயாம் பயந்தான். அதனால் ஒரு மோசமான முடிவை எடுத்தான். 2 பொற்கன்று குட்டிகளை செய்து ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதோ உங்கள் தேவர்கள் என்று கூறினான். லேவியர் அல்லாதவர்களை ஆசாரியர்களாக நியமித்து தன் விருப்பப்படி சொந்த பண்டிகைகளையும் உருவாக்கினான். இந்த செயல்களால் யெரொபெயாம் தேசம் முழுவதையும் விக்கிரக ஆராதனை பாவத்திற்குள் நடத்தினான். 22 வருடங்கள் ஆட்சி செய்த பிறகு அவன் மரித்தான். அவனுடைய மகன் நாதாப் அடுத்த ராஜாவானான். இன்று நாம் கற்றுக்கொள்ளும் காரியம், பயம் நம்மை தவறான முடிவுகளை எடுக்க வைத்துவிடும். சில நேரங்களில் நாம், என் நண்பர்கள் என்ன நினைப்பார்கள், நான் தோற்று போனால் என்ன செய்வது, காரியங்கள் சரியாக நடக்காவிட்டால் என்ன செய்வது என்று கவலைப்படுகிறோம். நம் விசுவாசத்தை விட பயம் பெரியதாக மாறும்போது நாம் தேவனை நம்புவதை நிறுத்தி விடுகிறோம். யெரொபெயாமுக்கு தேவனை நம்ப அனைத்து காரணங்களும் இருந்தன. தேவன் தாமே அவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதாக வாக்கு கொடுத்திருந்தார். இருப்பினும் தேவனுடைய திட்டத்தை விட தன் சொந்த யோசனையே சிறந்தது என்று யெரொபெயாம் நம்பினான். முதலாவது ஜெபிப்பதற்கு பதிலாக உங்கள் சொந்த வழியில் ஒரு பிரச்சனையை தீர்க்க எப்போதாவது முயன்றிருக்கிறீர்களா? முடிவு என்னவாகும் என்று நமக்கு தெரியாத போதும் நாம் தன்னை நம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கீழ்ப்படிவது கடினமாக தோன்றலாம், ஆனால் அது எப்போதும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கே வழி நடத்தும். இன்று நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புவதிலிருந்து பயம் உங்களை பின்வாங்கி போக செய்ய ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவதே எப்போதும்
மிகவும் பாதுகாப்பான பாதை. இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், இன்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை 3 முறை வாசியுங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தேவனை நம்ப உங்களுக்கு உதவி செய்யுமாறு அவரிடம் ஜெபியுங்கள். இரண்டாவதாக, உங்கள் குறிப்பேட்டில் 2 பத்திகளை உருவாக்குங்கள். தேவனின் வழி, என் வழி. நம்முடைய சொந்த வழியை விட தேவனுடைய வழி எவ்வாறு எப்போதும் ஞானமுள்ளதாக இருக்கிறது என்பதற்கு 3 உதாரணங்களை எழுதி வையுங்கள். மூன்றாவதாக, இன்று சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்யுங்கள். ஏதேனும் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன் சற்று நின்று ஜெபித்து தேவனிடம் ஞானத்தை கேளுங்கள். நான்காவதாக, உங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருங்கள். அது மற்றவர்களால் விரும்பப்படாத முடிவாக இருந்தாலும் சரியானதை தேர்ந்தெடுக்க ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்காமல் உம்முடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் கிருபையா எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.